வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம குதிரைவாளி வச்சு எப்படி பொங்கல் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நல்லா 1 டம்ளர் குதிரைவாளி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிறுதானியெல்லாம் நமக்கு நல்லா குழஞ்சி கிடைக்கும். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் சிறுதானிய பொங்கல் எடுத்துக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கெலாம் நம்ம ஓடுற ஸ்பீடுக்கு கண்டிப்பாக எதுனா ஒரு ஹெல்த்து ரெசிபி வீக்லி ட்வைஸாவது எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்கு. இதோட நல்லா கழுவி எடுத்துகிட்டு மிளகு, சீரகம், நெய் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்புலாம் போட்டு நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பொங்கல் டைப்பில் வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்பு பண்ணணுமே. எப்போவுமே சமையலில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தோட்ட மிங்கிள் ஆனது நம்ம கல்லுப்பு தான் முதல்ல. இதோடு வந்துட்டு கொஞ்சமாக வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டே. இதை போண்டாவாக போட்டு சாப்பிட்றதுக்காக பொங்கல், சட்னி, போண்டா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம தாளிப்பு போட போகிறோம். அதுக்கு நல்லா 3 டேபிள் ஸ்பூன் நெய், சீரகம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு வந்து உடச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நமக்கு பொங்கல் நல்லா 4 விசில் விட்டோன்னே பாருங்கள் இந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கும். இப்போ நம்ம அதை தாளிப்பில் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பொங்கல் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக சிறுதானிய பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள் நல்லா ஒரு ஒன்று போல் கூடி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது சாப்பிடணும் சீக்கிரமானு சொல்லிட்டு. இதோடு வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கொத்தமல்லி எல்லாம் அதில் கட் பண்ணி போட்ட போண்டா நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சைட் பை சைடு வடையாகவும் போட்டு சாப்பிடலாம். சும்மா சேஞ்சுக்கு தான் நாங்கள் போண்டாவாக போட்டோம். எப்போவுமே வீக்லி வந்துட்டு வடை தான், அதில் சேஞ்சுக்கு போண்டாவாக போட்டு சாப்பிட்டுலாம்னு சொல்லிட்டு போண்டாவாக போட்டாச்சு. உண்மையாகவே சூப்பராக இருந்தது வடை. இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்தது. சுட சுட சாப்பிட்டோம் காலையில், சண்டே காலையில். இதுக்கு வந்துட்டு பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சிலாம் வச்சு அரைச்ச சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. சைட் பை சைடு நமக்கு போண்டாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண போகிறோம். நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது. வாசனையே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி சுட்டு வச்சுருந்த போண்டா கொஞ்சமாக சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக சிறுதானிய பொங்கல் வீக்லி ஒன்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே அதை நல்லா பாராட்டுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். குதிரைவாளி, சாமை எதுலனாலும் நம்ம செய்யலாம். குதிரைவாளியில் சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்களும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.